பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு புதிய அன்னை தெரேசா. அன்னை தெரேசானா அவங்க மற்றவங்களுக்கு தானே உதவி செய்வாங்க. இவங்க யாரு இறக்க தெரசா வாக சாண்ட்ராவை மாற்றுவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க சபரி, விக்கல், விக்ரம் இவங்கெல்லாம். ஏன்னா இவங்களுக்கு இவங்க பாதிக்கப்பட்டவர்கள். இவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த அம்மா தாங்கிட்டு எப்படி தான் இந்த உலகத்தில் இவங்களால நடமாட முடியுதோ அப்படிங்கிற அளவுக்கு அவனுங்க கொண்டு போனானுங்க பாருங்க. அதுலேயும் இந்த சபரி, விக்கல், விக்ரம்லாம் நம்ம நியாயம். அது ஆனால் ஆக்சுவலாக அவனுங்க கேட்டானுங்க, அது சரிதான். ஆனால் அதை இவ்வளோ ப்ரொலாங் பண்ணணுமா அப்படின்னு தான் அவனுங்க தள்ளி விட்டானா. அது கேட்டது அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை வச்சு அவனுங்க கேம் ஆடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தாங்க அது கஷ்டமாக இருக்குது. அவங்கள பயன்படுத்தியிருக்காங்களே நம்ம அக்கா அப்படிங்கும்போது தான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் சபரி ஒரு இன்னசென்ட். ஏன்னா அவர் இவங்க கீழே வந்துட்டாங்க, காப்பாற்றுறாரு. பக்கத்துலேயே உட்காந்துருக்க பீன் பேக்குக்கும் அவங்க உழுவுறதுக்கும் ஒரு ஸ்கேல் அடி கூட இருக்காது. யார் விக்ரம் அந்த நேரத்தில் நான் சரியான உதவி பண்ணலையே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்ல ஸ்கெட்சு போட்டு யாருமா பேசிக்காமல் அவங்க அதை பண்ணி அதை ப்ரொலாங் பண்ணி எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லி இந்த சீசனில் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணானுங்க. அதுவும் அந்த ப்ரோமோ கட் பண்ணவர், ஐயோயோ உங்களுக்கெல்லாம் செலவு வச்சு கும்பிடணும்யா. ஒருத்தன் வாழ்க்கையை அழிக்கணும்னா அவ்வளோ அழகாக கட்டு பண்ணுறீங்களே. இப்போ என்னென்னா வியானா நேரடியாக சொல்லலை, திவ்யா நீ உனக்கு உண்மையாலே மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா இங்கே மிளகாலாம் சாப்பிட்டு தியாகம் பண்ணியா? ஓ நீ சொல்லி கேள்விப்படுறேன். வெளியில் போய் ஒரு 4-5 கிளிப்பிங்கை பாரு. வாழ்க்கையில் ஒரு நாளும் சாண்ட்ராவை நீ பார்க்க மாட்டேன். அதை விட நீ அதை கூட மன்னிச்சாலும் மன்னிச்சிருவ போல இருக்கு. அவங்க ஆத்துக்கார் உங்கள் அண்ணன் என்னம்மா பண்ணுறாரியா உன்னை போய் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவுக்கு உண்மை நிலை தெரிய வருது. ஏன்னா திவ்யாவுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து வந்தவங்க கூட, நீ யாரை வேணாலும் நம்பு, சாண்ட்ராவை நம்பாதுன்னு. இப்போ இவங்க என்னென்னா சாண்ட்ரா பாதிக்கப்பட்டனால தமிழ்நாடே கொதித்துருக்கு. அதனால தான் ரெட் கார்டே கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரெட் கார்டு இல்லை, 2 ரெட் கார்டு. அப்போனா இந்த அம்மா மேலே எவ்வளவு ஒரு இரக்கம் கூடியிருக்கும் அப்படிங்கிற தப்பு கணக்கை தொடர்ந்து போட்டிங்களே, அதை இப்போவே உடச்சிட்டாங்க வியானா. ஏன்னா மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அக்கா. எனக்கு பயமாக இருக்குது யார் வியானாவை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு ஓடி போய் அதே பாத்ரூமில் ஒளியில் ஒருத்தவங்க துன்பப்படும்போது நம்ம சிரிக்கக்கூடாதுங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தானே வருது. யாரெல்லாம் வெயிட்டிங், சபரி என்ன வியானாவை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு போய் அவங்க பாத்ரூமில் ஒளியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஏன்னா இவ்வளவு நடிப்பு உடம்புக்கு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்கு சினிமா கேரியர்னு ஒன்று இல்லை. அப்படியே இருந்தால் கூட அதை மொத்தமாக முடிச்சிருக்காங்கங்கிறத அவங்க வெளில பார்த்துப்பாங்க. இப்போ வேறு என்ன அப்டேட் உங்களுக்கு வேணும்? இன்றைக்கி யார் போகிறதா? வாட்டர்மெலன் போகிறார். ஐயோ டிஆர்பிக்கு தவம் இருக்கிறாங்களாம். ஏன்னா வறண்ட பாலைவனமாக மாறி இருக்கிறது பிக் பாஸு. அதுக்கு எப்படியாதுன்னா வாட்டர்மெலன் ஏதாவது பேசுவாருன்ட்டு பார்ப்போம். வாட்டர்மெலன் உள்ளே போகிறாரா அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அவர் ஒரு ஆள் தான் அகெயின்ஸ்டாக பேட்டியை கொடுத்தவரில். அவர் போய் ஏதாவது பிராண்டி வைக்க போகிறாரா என்னன்னு தெரில, பார்ப்போம்.